நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, தமிழ் புத்தாண்டு பத்தி பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமா இப்ப நம்ம போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தாய் தந்தையர் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி யாராவது ஹெல்ப்னு கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அந்த ஹெல்ப்பை பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் கொஞ்சம் ஏற்றம் கொடுத்தாலும் சில விஷயங்களை பார்த்து நடந்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சில விஷயங்களை பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது. இது பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தில் போயிட்டு இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் பார்த்து 4ஆம் பாவத்தில் போய் உட்கார போறார். ஸோ 4ன்றது இந்த வண்டி வாகனம்னு சொல்லுவாங்க. ஸோ 4ஆம் பாவத்தில் அவர் உட்காந்துருக்கிறதுனால இந்த வண்டியில போகும்போதும் சரி, இல்லை வாகனத்தில் ஏதாவது போகும்போதும் சரி, கொஞ்சம் பொறுமையை கையாள்வது நல்லது. அதே மாதிரி எதுவுமே யோசிச்சுட்டு நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க. அது உங்களுடைய முழு கவனத்தை வண்டியில வச்சுட்டு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அது உங்களை விட்டு விலகும்னு சொல்லலாம். ஸோ அதனால் முழு கவனத்தோட வண்டி ஓட்டுங்க வண்டியில் சொல்லும்போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் போயிட்டு சனி பகவான் உட்காந்துருக்கிறதுனால பூர்வ புண்ணிய புத்தஸ்தானம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இது வரைக்கும் அதாவது 5ல் பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவான் இருக்காரு, ராகு பகவான், சுக்கிரன் பகவான் இருக்காரு. ஸோ 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் பண வரவுக்கு குறை இருக்காது. பார்த்தீங்களா, எல்லா விதத்துலையும். அதாவது ரொம்ப நாளாக ஒரு இடத்துல இருந்து பணம் வரணும், வராமல் இருக்கு, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்க போகுது. பணத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ கடன் வாங்கி போன வருஷம்லாம் இங்கே அங்கே கடன் வாங்கலாமா இது வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடன் உங்களுக்கு அடையக்கூடிய ஆண்டாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. வண்டி புது ஏதாவது வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்கள இந்த வருஷம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. 2.5 வருஷத்துக்கு புதுசாக எதுவும் வண்டி வாங்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த வண்டி ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வண்டி வாங்குறது மட்டும் இந்த வருஷம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வேலை வீடு தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலில் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இதே பிஸ்னஸில் இருக்கலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு புது புது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான யோகம் இந்த குரு பயிற்சிலையும் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ குரு பகவான் உங்களுக்கு ஏற்றம் தான் தரப்போறாரு வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும். பட் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். அதாவது நண்பர்களால் பிரச்சனை, அதே மாதிரி சொந்தக்காரங்களால பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றாங்களோ இல்லையோ உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்குன்னே ஆளுங்க தேடி வர போறாங்க. ஸோ அதனால பக்கத்துல இருக்கவங்க கிட்டயும் சரி, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்டயும் சரி, நண்பர்கள் கிட்டயும் சரி, சொந்தக்காரங்க கிட்டயும் சரி, கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை வீடு தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இந்த ஏன்னா 8ல் போயிட்டு அஸ்தம ஸ்தானத்துல குரு பகவான் உக்காண்டிருக்காரு. ஸோ அவர் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதாவது மைண்ட் ஒரு நிலையா இருக்காது, குழம்பிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா அதை செய்யலாமா என்ன செய்யறதுன்ற அந்த ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருப்பாரு. ஸோ அதனால நீங்க மனசை போட்டு குழப்பிக்காங்க தெளிவா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறலாம். ஸோ அதனால உங்களுக்கு தெளிவுன்றதை நீங்களே உங்களுக்குள்ள வர வச்சுக்கோங்க. அதாவது மன குழம்புனா கூட இல்லை நம்ம குழம்பக்கூடாது, நம்ம தெளிவாக இருக்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரி தாய் தந்தையர் உடல்நிலையில பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் மறையும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, லவர்ஸ்குள்ள பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நல்ல விதமாக ஏதாவது சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சு சண்டை வரத்துக்கான ஒரு வாய்ப்பும் இந்த குரு பயிற்சியில் இந்த வருஷம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லா விதத்துலையும் நீங்கள் அதாவது பாதி உங்களுக்கு 50-50 கூட சொல்லலாம். பாதி நல்லதாக இருந்தாலும் 50 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது. ஸோ அதனால் கவனத்துடன் கையாண்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஸோ அதாவது இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ல் போயிட்டு கேது பகவான் உட்கார
10ல போயிட்டு தொழில் ஸ்தானத்துல போய் கேது பகவான் உட்கார போறாரு. ஸோ அதனால ஆன்மீக ரீதியாக வந்து ஏதாவது பயணம் மேற்கொள்ள போறீங்கன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம். ஸோ ஆன்மீக ரீதியான பயணங்கள் வந்து நிறைய பண்ண போறீங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது அதுல உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். ஸோ உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான தொழில் செஞ்சீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் கூட சொல்லலாம். ஸோ எல்லா விதத்திலையும் வந்து உங்களுக்கு ஏற்றம் கொடுத்தாலும் பாதி விஷயத்துல பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆண்டா தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து குழந்தை பாக்கியம் கைகூடி வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எப்பதான் சீமந்த சாப்பாடு போட போற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டிருப்பாங்க. ஸோ சீமந்த சாப்பாடு போடக்கூடிய வருடமா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அமையுது. அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் உட்காந்துருக்காரு. ஸோ செவ்வாய் வந்து 9ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சித்தப்பா வழியில உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நீங்க ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்றவங்களா இருந்தா ரியல் எஸ்டேட் விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்கு. அது மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா பூமிக்காரகன் தான் வந்து செவ்வாய். ஸோ பூமி மூலயமா வந்து நீங்க ரொம்ப நாளா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க அந்த இடத்த வாங்கி போடலாம். இருந்தாலும் இடம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தாய் பத்திரம் சொல்லுவாங்கல்ல, அந்த தாய் பத்திரம் வந்து கரெக்டா இருக்கா என்னன்றத பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லது. இல்லைன்னா வந்து உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ இடம் வாங்கும்போது எல்லா விதத்திலையும் வந்து நீங்க அலசி ஆராய்ஞ்சு வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். 1க்கு 3 தடவை வந்து அதை வந்து கரெக்டான இடத்துல வந்து பார்த்து நீங்க வாங்குங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு போயிட்டு நீங்க இடம் வாங்குனீங்கன்னா அந்த இடம் பிரச்சனையில தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து இடம் வாங்கும் போதும் சரி, நீங்க பார்த்து வாங்கணும். வண்டி வாங்குறதும் சரி, வாங்காம இருக்கிறது முக்காவாசி நல்லது. அதே மாதிரி வண்டியில போகும்போதும் சரி கவனத்துடன் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மந்தமா தான் இருப்பாங்க. ஸோ அதனால பசங்களை போட்டு படிக்கலன்றது வந்து போட்டு அவங்கள போயிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாம எந்த அளவுக்கு வருதோ கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க. ஏன்னா பசங்க வந்து விருச்சிக ராசி பசங்க கொஞ்சம் மந்தமா தான் இந்த வருஷம் இருக்க போறாங்க. ஸோ அதனால அவங்கள போட்டு ஏன் படிக்கல, ஏம்மா இப்படி இருக்க, ஏன் மார்க் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. பொறுமையா அட்வைஸ் பண்ணீங்கன்னா கேட்டுப்பாங்க. நீங்க அவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கன்னா மைண்ட் அளவுல கொஞ்சம் அப்செட் ஆவாங்க. அதே மாதிரி மூக்குக்கு மேல கோவம் வரக்கூடிய ஆண்டாவும் இந்த ஆண்டு இருக்கு. ஏன்னா செவ்வாய் 9ல இருக்கனால பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஒரு கோவம், ஒரு டென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ அதனால அந்த விஷயங்கள்லேருந்து விடுபட்டு வந்துருங்க. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. அதனால வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க பாத்துங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ அடுத்த வருஷம் வந்து எல்லா விதத்திலையும் உங்களை தூக்கி விட போகுது. அதாவது வேற லெவல்ல நீங்க ஆக போறீங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால ரொம்ப எந்த அளவுக்கு பொறுமை காக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப்ல நிம்மதி கிடைக்கும்னு கூட சொல்லலாம். விசுவா வருஷத்துடைய ராஜாவா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் வராரு. சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை. ஸோ கோதுமையில் வந்து சப்பாத்தி செஞ்சு அந்த கோயில் வாசலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவங்க யாராவதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு கோதுமை வந்து எடுத்துன்னு போயிட்டு அதாவது சூரிய பகவானுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது. நவகிரகங்களில் இருக்கிற சூரிய பகவானுக்கு கொடுத்துட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அதாவது கோதுமையை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அவிச்சிட்டு அந்த கோதுமையை அவிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பசுமாட்டுக்கு கொடுங்க. ஏன்னா பசுமாட்டில் பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் வாசம் செய்கிறாங்க. ஸோ அதுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்.